இட்லி கடை படத்துல நீங்க நடிக்க போறீங்கன்ற ஒரு நியூஸ் வந்து அது ஒரு மாதிரி ஷாக் கலந்து உண்மையாதான் நடிக்கிறாரா தானே. ஏன்னா விக்டர் கேரக்டர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூமா இருந்துச்சு. யூ ஆர் த பக்கா வில்லன். திரும்ப நீங்க ஹீரோவா பண்றீங்க, எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப திரும்ப இட்லி கடையில வந்த நியூஸ் வரைக்கும் வில்லன் பண்றாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. சோ ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் ஃபிளக்சுவேஷன்? என்ன கேரக்டர்லாம் இல்ல, பட் உங்களுக்கு ஓகே தானே இது மத்தவங்க படத்துல பண்றது ஹீரோவோ வாட் எவர் த கேரக்டர் இட் மேபி, அது எப்படி எடுத்துக்கலாம் நாங்க? இல்ல எனக்கு எக்ஸைட் ஆற மாதிரியான விஷயமா இருக்கும். தனுஷ் சார் அவரே சொல்லியிருந்தாரு நீங்க பண்ணா பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும்னு. அந்த படத்தில் பண்றேன்னு இன்னும் சொல்லவே இல்லையா? நீங்களா வந்து பேசி நீங்களா கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. அப்படியா? என்ன நடக்குதுப்பா? உலகத்தின் டிப்ரெஷனான சீன் எதை எடுத்தா இயற்கை கூட கிளைமாக்ஸ் நிறைய பேர் போடுவாங்க. எல்லாருமே இப்ப அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு. ஆமா, இல்ல இது எதுக்காக கேக்குறோம்னா, ஒரு இன்டர்வியூல வந்து ஜனநாதன் சார் சொன்னது, மருது நல்லவன் தான், ஆனால் கேப்டன் அதை விட நல்லவன். ஏன்னா மருது காட்சி இது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு செல்பிஷ்னஸ் இருக்கு. ஒரு ஊரா சுத்துறான், நான் இந்த ஒரு ஊர்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கேன். ஆனா கேப்டன் ஆல்ரெடி பல உலகம் ஃபுல்லா சுத்துறான். அவ்வளவு சுத்தி ஒரு ப்ராமிஸ்க்காக அந்த ஒரு பொண்ணை தேடி வரானா, அது வந்து லேட்டரா தான் புரியுது. ஆமா, கேப்டனோட லவ்வும் எவ்வளவு பியூரானதுல ஊரே சுத்தி திரும்ப அந்த பொண்ணுக்காக வந்து நிக்கிறான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்துல நிறைய பேர் உங்களுக்கு வில்லனா பாத்துருப்பாங்க. இது பார்க்கும்போது என்னடா இப்படி சேராம விடுறாரு, பட் அவன் சைட்ல இருக்க லவ் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் அந்த இசை நீங்க வந்து அந்த கிளைமாக்ஸ் இஸ் லைக் பியூட்டிஃபுல்? அதை வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணது ஜனா சார். இப்ப இதே வார்த்தையை தான் அவர் சொன்னார். இது வந்து ஒரு கேப்டனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி சார். அதுல ஷாம் கேரக்டர் வந்து இந்த மருது கேரக்டர் வந்து உள்ள வந்து அவங்களுக்கான ஒரு விஷயம். பட் எண்ட்ல இவன் என்ன பண்றான், அவன் சொன்ன வார்த்தைக்காக வரானா இல்லையான்னு சச் எ ஜென்யூன் கேரக்டர் சார்னு சொன்னாரு. அது இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்டில் அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜனா சார். ஆனா ஐ ரியலி மிஸ் ஹிம் ஹியர். ஏன்னா சம்டைம்ஸ் சில படங்கள்ல நமக்கு இன்ஜுரிஸ் ஆகும். ஸோ இந்த படத்துல எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது வணங்கான்ல. பட் அதை தாண்டி வி ஹேட் டு டூ இட். ஸோ அதுலலாம் எனக்கு வந்து எங்கேயுமே நோன்றது கிடையாது. நம்ம மாஸ்டரை கூப்பிட்ற, மாஸ்டர் இது நம்ம முட்டி அடிபட்டதுனால நீங்க வந்து எதையும் கம்மி பண்ணிட்டாதீங்க, நீங்க பண்றதை பண்ணுங்க, நான் பண்ணிக்கிறேன், ஒரு ஷார்ட் தானே நான் பண்ணிக்கிறேன். இல்லை சார் பார்த்துட்டு பண்ணுங்க மாஸ்டர். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் த அவுட்புட் ஆடியன்ஸ் ஆர் கோயிங் டு see. அப்போ போய் என் கால் அடிபட்டு இருக்கு இல்லை என் ஷோல்டர்னால இது பண்ண முடியலன்னா சொல்ல முடியாது. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் ourselves. ஸோ ஒவ்வொரு படமும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ஆஸ் அன் ஆக்டரா நான் எங்கேயுமே வந்து அதை நான் ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்க முடியாதுல்ல. அண்ட் பிளஸ் பாலா சார் மாதிரியான ஒரு கிரியேட்டர் இருக்கும் போது வி ஷுட் கிவ் அவர் பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம அந்த இன்ஜுரிஸ் டைம் அப்போ தான் நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்போ இதில் ஜிம்லேயே சம்டைம்ஸ் வீல் ஹேவ் சம் இன்ஜுரிஸ் பிகாஸ் டக்குன்னு வார்ம் அப் பார்த்தாம நம்ம டப்புன்னு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு, ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, டைமிங் கம்மியாக தான் இருக்குது, காலையில் நம்ம போகிறோம் ஷூட் போகிறோம்னா டக்குன்னு ஒரு செட் அடிப்போம்ல. அப்போ என்னாச்சும் வார்ம் அப் இல்லாமல் போது டக்குன்னு ஷோல்டரில் ஒரு ஸ்ப்ரேன்னு அந்த மாதிரி நடக்கிறது, பேக் கேட்ச் ஆகிடும். ஸோ அது நடக்கிறது, பட் இட்ஸ் ரெகுலர். அது ரெடி பண்ணிட்டு நம்ம போக வேண்டியது. சூப்பர் சார்.